வட்டுவால் கடத்தங்க சங்க தலைவர் ஆல்வா பிள்ளை தேவேந்திரராஜ் ஆகிய நான் இந்த சட்டபூர்வமான தொழிலை ஒழிப்பதற்காக நாங்கள் வெறும் பாடுபட்டு எங்களோட சேர்ந்து நீதிய திணைக்களமும் சமாசமும் இணையமும் ஒன்று சேர்ந்து சட்டபூர்வமான தொழிலை நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சட்டபூர்வமான தொழிலை கொண்டு நாங்கள் எல்லாம் கரை சேர்க்கும் போது ஒரு சில வியாபாரிகள் ஆக்களுக்கு துண்டுகள் கொடுத்து அவங்களுக்கு தங்களுக்கு நாள் வேறு இல்லைன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் திரட்டி கொண்டு எங்கள் வட்டுவால் பாலத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு வழிகிட்டார்கள். அதுக்கு நீதிய திணைக்களமும் போலீஸும் வந்து உடனடியாக தடை செய்து அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டார்கள். சட்டபூர்வமான தொழில் செய்ததில் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். அரெஸ்ட் பண்ணி முல்லைத்தீவு முள்ளியோட பொருளை வச்சு அவங்களுக்கு 14 நாள் தண்டனை வேண்டி கொடுப்பார்கள். இன்னொருத்தர் கேன்கேப் படிக்க ஓடிட்டார். கேன்கேப்போட ஓடினவரையும் நீதிய திணைக்களம் தேடி போலீஸ் உதவமாக பிடிச்சி அவரையும் கேன்கேப் பண்ணி இருக்குது. முந்தின நாள் சட்டபூர்வமான தொழிலை நாங்கள் ஒரு சிலர் எங்களுக்கு வாழ அச்சுறுத்தல் முடிச்சு எங்களை தப்பி ஓடினார். ஓடி போட்டு நாங்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டு வைத்த நேரம் வந்து வீட்டில் வந்து சட்டபூர்வமாக தூக்கி கொண்டு போனார். தலைவர்கிட்ட வீட்டில் இருந்ததை தூக்கி கொண்டு போய் கடைசி போலீஸ் பிடிச்சி இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி எல்லாம் போலீஸ் உடமையாக்கி வச்சிருக்கிறது. சட்டபூர்வமான தொழில் செய்கிற ஆக்கள் சகல பேரும் இதை விட்டு விலகி நேர்மையாக வீச்சு வலையை வீசி உழைச்சு உங்க குடும்பத்துகளை பார்த்து சிவிக்குமாறு மிக தகமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன்.com செய்திகளோடு இணைந்திருங்கள்.